கொடுத்ததுனால கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம அவரே நல்ல மேய்ப்பர். வேறு எந்த மேய்ப்பர்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது ஆண்டவர் தான் நல்ல மேய்ப்பர் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம ருசிச்சா தான் தெரியும். ஏன்னா நம்மளை நடத்தி செல்றதுக்கு வேறு எந்த மனுஷனையோ யாரையோ நம்பி போனோம்னாக்கி அவங்கெல்லாம் சரியான பாதையில் நம்ம கொண்டே போக மாட்டாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நான் தான் நல்ல மேய்ப்பர், உன்னை சரியான பாதையில் கொண்டு போயின்னு சொல்லி அழைக்கிற அந்த அழைப்புக்கு இன்றைக்கி நம்ம அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நம்மளுக்காக ஜீவனையை தந்து நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை அவர் பிள்ளையாக மாற்றிருக்காரு. இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். அந்த ஸ்லாக்கியத்துக்கு நம்ம உயிர் நம்மளை இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வச்சுருக்காரோ அந்த நாள் இல்லை, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து மறிக்கிறதுக்கு நம்ம உப்பு கொடுத்துட்டு நாட்களில் ஜெயிப்போம். அந்த பெரிய நன்றி செய்வோம். நல்ல தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மையே நம்பி ஜீவிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரவணுமா ஜெபிக்கிறோம். நீரே நல்ல மேய்ப்பராக இருக்கிறீங்க. எங்களுக்காக ஜீவனையே தந்து எங்களை விலைக்கரையமாய் எங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான பிள்ளையாக எங்களை மாற்றி எங்களை ஆண்டவரே உங்களுக்கு பிள்ளையாக எங்களை அணைந்து கொண்டீங்களே, உங்களுக்கு சொந்தமான பிள்ளையாக எங்களை மாற்றி எங்களை வழி நடத்துங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நமக்கு நீர் செய்த தியாகத்துக்கு ஆண்டவரே இணையாக எதையும் செய்யவே முடியாது ஆண்டவரே. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லாத பொழுது எங்களை அழைத்த வல்லமுள்ள தேவனுடைய கிருபையிலே நாங்கள் இன்னும் வளர்ந்து பெருக கிருபை செய்யுங்க சுவாமி. உங்களுடைய ரத்தம் மாத்திரம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறவனுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பிசாசின் எல்லா கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து எங்களை வழிநடத்துவது தயவுக்காக நன்றி. இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி. இந்த ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்தும் அப்படியே நீ நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அமைதியை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் ஜெபம் பிதாவே, ஆமென். பாடல் பாடி கழுவினீரே, சுற்றி வருவேன் உம்மையே, பற்றி கொண்டேன் வசனம், வெற்றி மேல் வெற்றி காண்பே. குற்றம் நீங்க கழுவினீரே, வருவேன் உம்மையே, பற்றி கொண்டேன் உம் வசனம், வெற்றி மேல் வெற்றி காண்பே. நீதானே யெகோவா ராஃபா, காயங்களா நீதானே யெகோவா ராஃபா, சுகமானே
இயேசுதான் எப்போதும் என் முன்னே. இரட்சகர் இயேசுதான் எப்போதும் என் முன்னே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மோடுதான் நடப்பேன். தடுமாற்றம் எனக்கில்லை, தள்ளாடுவதும் இல்லை. தடுமாற்றம் எனக்கில்லை, தள்ளாடுவதும் இல்லை. நீதானே நீதானே யெகோவா ராஃபா, சுகமானேன் கல்வாரி காயங்களா. நீதானே நீதானே யெகோவா ராஃபா, சுகமானேன் கல்வாரி காயங்களா. குற்றம் நீங்க கழுவினீரே, சுற்றி வருவேன் உம்மையே. பற்றி கொண்டேன் வசனம், வெற்றி மேல் வெற்றி காண்பேன். குற்றம் நீங்க கழுவினீரே, சுற்றி வருவேன் உம்மையே. பற்றி கொண்டேன் வசனம், வெற்றி மே வெற்றி காண்பேன். நமக்கு மாத்திரமல்ல நல்ல மேய்ப்பர், உலகம் அனைத்துக்கும் நல்ல மேய்ப்பராய் வந்தவர் அவரே நல்ல மேய்ப்பர். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல மேய்ப்பர் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை தான் இன்றைக்கி நம்ம வசனத்தின் மூலமாக படிக்கும்பொழுது நம்ம இன்றைக்கி நம்ம குட் ஃப்ரைடேன்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம். அதுக்கும் ஆண்டுடைய சிலுவை மரணம், நம்ம அவர் மரித்தார் அப்படின்னு நம்ம அந்த இதை மாத்திரம் நம்ம தியானிக்கும். ஆனால் அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். மத்தேயு 9:36 நீங்கள் படித்தா, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போர்களும் சிதறடிக்கப்பட்டவருமாய் இருந்தபடியால் அவர்களின் மனதுருகி. இப்போ மனதுருக்கம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அந்த மனதுருக்கம் இருக்கிறதுனால தான் அவர் நல்ல மேய்ப்பராக நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கார். ஆனால் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனதுருகி மக்களை என்ன செய்கிறாருன்னா, அவங்கள ஆசீர்வதிக்காரு, அவங்கள சுகப்படுத்துகிறாரு, அவங்களோட வேதனையெல்லாம் மாற்றாரு. அப்போ நம்ம உலகத்தில் எத்தனையோ
நம்ம வேதனை வரும்பொழுதோ, நோய் பிரச்சனைகள் வரும்பொழுதோ, நம்ம போய் ஒரு மனுஷனை தேடி போகிறோம், டாக்டரை தேடி போகிறோம். அந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு காரியங்களும், ஆண்டவர் நல்ல மேய்ப்பர் நமக்கு கொடுக்குற அந்த மனதுருக்கத்தில் நமக்கு கொடுக்குற சுகம் பெறன், நமக்கு கொடுக்குற எல்லா காரியங்களையும் பார்க்கும்பொழுது பார்த்தா, அவர் கொடுக்குற மனதுருக்கம் நம்ம வந்து அவர் மனதுருகி நம்மளை தொடுதார். நம்மளை பராமரிக்கார், நம்மளை பயன்படுத்துகிறார். நம்மளை நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றிருக்காரு. அதுதான் ரொம்ப சிலாக்கியம். அவருடைய ஆவியானவரை கொள்ளும் பொழுதே அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றிருக்காரு. அந்த இரத்தத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நல்ல மேய்ப்பராக நம்மளோட கூட இருக்கிறது நமக்கு மாத்திரமல்ல, உலகம் அனைத்துக்கும் நல்ல மேய்ப்பராக தான் அவர் வந்தாருன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம தியானிக்கணும். அவர் சிதறடிக்கப்பட்டவங்கன்னா எதுவே தெரியாமல், நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தானே, நம்ம தெரியாமல் தானே இருக்கோம். அப்போ அவர் நல்ல மேய்ப்பர் தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுத்தருகிறவர்னு சொல்லி நம்ம இந்த நாட்களை தியானிக்கணும். அதுதான் நம்ம இந்த வசனத்தை சொல்கிறது. மார்க்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 6:33, 34 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம். இயேசு கரையில் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார் என்று அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ மனதுருகி அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு, மற்ற எல்லாமே செஞ்சார். ஆனால் சுகம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, உபதேசிக்காருன்னு சொல்லி போடும். அப்போ உபதேசங்கிறது ஆண்டுடைய வசனம் நமக்கு போதித்து தரக்கூடிய காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது தான் அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தை நம்ம ரொம்ப முழுமையாக நம்ம ஆண்டு வசனம் தியானிக்கணும். அவர் உபதேசித்து ஏன் சொல்கிறாரு, இந்த வசனத்தின் மூலமாக தான் நாம் அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மனதுருக்கங்கிறதே மக்கள் அந்த மற்ற மக்களுக்கு தொடக்கூடிய, அந்த உள்ளத்தில் தொடக்கூடிய, ஆழத்தில் தொடக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியது தான் மனதுருக்கம்னு சொல்லி ஆண்டவர் அப்போ மனதுருகி ஒருத்தரை சுகப்படுத்தினார்னு சொல்லி பார்க்கோம். அப்படி அவ்வளோ பெரிய மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்மளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம அர்ப்பணிக்கணும். ஒரு உணர்ச்சி இது மற்றவர்கள் இந்த துன்பப்படும் போது நம்ம ஏதோ பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு ஏதோ ஆறுதல் வார்த்தை மாத்திரம்னு சொல்லிட்டு போகிறது மாத்திரம் இல்லை, அதே ஆண்டவர் உதவி எப்படி செஞ்சாரோ மற்றவங்க மேலே மனதுருகி அந்த மாதிரி அந்த தேவனுடைய அந்த பண்பு எல்லாமே நமக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களை எல்லாருமே ஆண்டவருடைய மனதுருக்கத்தை கொடுத்துருக்காரு. அந்த மனதுருக்கம் மற்றவங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு நம்மளை பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அதில் குறைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே வசனத்தை படித்த உடனே அப்படியே நல்லா இருக்காங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய உபதேசம் பண்ணுறாரு, நிறைய மக்களை பார்த்தோன்னா உபதேசம் பண்ணுறாருன்னா அப்போ அவங்கள்ட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்காரு. அப்போ நமக்கு கற்றுத்தர வேண்டியதை கற்றுக்கணும். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம வசனத்தெல்லாம் படிச்சுட்டு அப்படியே அதில் இருக்க காரியங்களை மாத்திரம் நம்ம மைண்டில் போட்டு நம்ம அதை அப்படியே வாசிட்டு போகிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அதில் உள்ள கருத்துக்களை ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் சொல்லித்தரக்கூடியவராக இருக்கார். அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். குறிப்பாக ஆண்டவர் எதிர்பார்க்குறது நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்காருன்னா, எல்லா காலங்களிலும் பார்த்திங்கன்னா எல்லா நாட்கள்லேயும் நம்ம மாம்சமான பிரகாரமாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கலாம், அவங்கள நிறைய பேர் துன்பத்தை அனுபவிக்கிறத நம்ம பார்க்கோம். அப்படி துன்பத்தை அனுபவிக்கிற மக்களுக்கு அனுதாபம் காட்டுறது மாத்திரம் இல்லை, உதவி செய்யணும். அந்த மாதிரி குணங்கள் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்காரு. உங்களுக்கு அந்த குணம் இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உதவியை தான் ஆண்டவர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அது சொல்கிறாருன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாத காரியங்களை ஆண்டவர் சொல்லி கற்றுத்தராரு. அதனால் அந்த காரியத்தை ஆண்டவர் ஆழமாக சொல்லித்தரது காரணம் என்னென்னா, அவருக்கு மனதுருக்கம் இருந்துச்சு. அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு செய்யக்கூடிய காரியங்கள் அவர்கிட்ட இருந்தது. அவருடைய குணமே அதுதான். அப்போ அப்படிப்பட்ட குணங்கள் மற்றவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லித்தரதை நம்ம பார்க்கோம். அதுக்காக நம்ம ஜெபித்து அந்த காரியங்களில் நம்ம ஆண்டவர் கற்றுத்தரதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி யோவானில் நீங்கள் நிறையா வசனத்தை வாசிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். யோவான் 10வது அதிகாரம்னால 10, 11லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ப்பனை பற்றி தான் நம்ம படிக்கலாம். அது நீங்கள் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி ரொம்ப நல்ல வசனங்க. அது வசனத்தை படித்து ஆண்டவரோட தியானிக்கும் பொழுது நிறைய ஆண்டவர் கற்றுத்தரதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 10வது அதிகாரத்தில் 11லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்கி அதில் நிறைய கருத்துக்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். 11ல் நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். இப்போ நம்ம ஆடு மேய்க்கிறத பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு ஓமையாக மாதிரி கதை மாதிரி சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ ஆடு மேய்க்கிறவங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆடு மேய்க்கிறவங்க உண்மையாக ஆண்டவர் அந்த ஆடு மேலே அன்பு வச்சு
அந்த மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, அன்பு வச்சுருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்காக வந்து ஜீவனே கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அந்த தாவீது கதைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கா இந்த சிங்கம் அதெல்லாம் ஆடை பிடிக்க வரும்போது அந்த ஆள் அதை வச்சு இந்த கம்பை வச்சு அடித்து எத்தனை பேரை கொன்னான்னு சொல்லி சிங்கத்தெல்லாம் வாயை கிழிச்சிருவார், கரடியெல்லாம் அடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவருக்கு வந்து என்ன இருந்ததுன்னாக்கி இந்த ஆடு மேய்க்கிறது சாதாரணமானு சொல்லுவாங்க, அப்படி கிடையாதுங்க. அந்த ஆட்டு மேலே அந்த ஆடு மேய்ச்சிட்டு போகிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப கவனமாக அது நிறைய போகும். அதனால் அவங்களுக்கு கவனம் இருக்கும். அதில் எத்தனை தவறி போயிருக்கோம் என்னமோ அப்படின்னு அதெல்லாம் எண்ணி பார்த்துட்டே போவேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆடு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்புனால தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த மற்ற துஷ்ட மிருகம் தொடாதபடி பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை செய்தாங்க. ஆனால் அது மேலே சொந்தத்துக்கு ஏதோ கூலிக்கு வராங்கன்னு அதையும் சொல்கிறார் ஆண்டவர். அந்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, நான் நல்ல மேய்ப்பன். அவர் வந்து ஜீவனை கொடுத்தார் நமக்காக. நல்ல மேய்ப்பன் அவர் தான். நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் இல்லாதவனாக இருந்தவனும் மேய்ப்பன் அந்த ஆண்டவருக்கு அதுக்கு சொந்தம் இல்லாதவன், ஆடுக்கு சொந்தம் இல்லாதவனா கூலிக்கு வந்து வேலை பார்க்குறவனா இருக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன காலையில் வரணும், இந்த ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு சாயந்தரம் கொண்டே விட்டுறணும், அவ்வளோதான் கணக்கு, அது சம்பளம் கொடுத்துருவான்னு சொல்லி அப்படி இருக்கிறவங்க என்ன எப்படி இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது. ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அவன் வந்து சொந்தம் இல்லாதனால அந்த ஆட்டை வந்து ஏதாவது துஷ்ட மிருகம் வந்து துரத்தி வந்துன்னு வைங்க விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி தான் நிறையா நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவிக்கும் பார்த்தீங்களா. அப்படின்னு நல்ல மேய்ப்பரை தான் நாம் வந்து ஜீவனை கொடுத்த தகப்பனை தான் நம்ம முதல் இடத்துல வைக்கணும். இப்படி ஓடுறவங்க ஓடி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஓடி போவான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவளை சிதறடிக்கும்னு சொல்லி இப்போ சொல்கிறாரு. எப்போ என்ன செய்யும், அந்த ஓநாய் வந்து ஆட்கள்லாம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கி என்ன செய்வாங்க, அடித்து போட்டுரும். அப்போ நம்ம வந்து நல்ல மேய்ப்பருக்கு சொந்தமான பிள்ளையாக இருக்கும்பொழுது ஓநாய் வந்து நம்மளை கடிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவனை ஜீவனை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கியிருக்காரு. அந்த காரியத்தை செய்யணும். அதுக்கு வந்து பாருங்கள், அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கூலிக்காக வேலை செய்கிறவனாகலால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான். அவன் வந்து கவலைப்பட மாட்டான். ஏன்னா ஆடுக்கும் அவனுக்கும் சொந்தமே கிடையாது. நமக்கும் அவனுக்கும் சொந்தம் இல்லாத பொழுது நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு அவனுக்கு ஒரு எதுவுமே கிடையாது. அப்போ கவலைப்படுறது யார்? நல்ல மேய்ப்பன். நம்மளை ஆளுகை செய்கிறவர், நம்மளை தேர்ந்தெடுத்தவர், நம்மளை அவர் பிள்ளையாக மாற்றிருக்கவர், அவர் தான் நம்மளை பற்றி கவலைப்படுவார். அப்போ அவர்கிட்ட தான் நம்ம வந்து எல்லாவற்றையும் சொல்லணும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறதுக்கு, நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரணும். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி 14வது வசனத்தை, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அனுப்பியிருக்கிற போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அவர் ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க, அவர் பிதாவை எப்படி அறிஞ்சிருக்காரோ அதுபோல் நானும் அறிஞ்சிருக்கேன். இப்போ 2 பேரையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு 15வது வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டிருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். என்னுடைய ஆடு எது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், அதனால் நான் அதுக்காண்டி ஜீவனை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அடுத்தது சொல்லுவார், நிறைய ஆடுகள் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்மளை வந்து அழைக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன், அவரை போல் இருக்கணுங்கிற ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி அந்த நல்ல மேய்ப்பன் நம்மளோட கூட இருந்தார்னா இந்த துஷ்ட மிருகங்களுக்கெல்லாம் நம்மளை பாதுகாக்கக்கூடிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவர் வந்து நல்ல மேய்ப்பனாக மாத்திரம் இல்லை, நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அவன் மேய்ப்பன் வந்து எப்படி கவனமாக எச்சரிக்கையாக இருக்காரோ அதுபோல் நம்மளை வந்து எச்சரிப்பு கொடுத்து, நமக்கு எச்சரிப்பு கொடுத்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பன். அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர் நம்ம மேய்ப்பனாக இருக்காருங்கிறதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னாக்கி அவர் ஜீவனையே கொடுத்துருக்காரு, நம்மளுக்காக ஜீவனையே தந்திருக்காரு. அவர் வந்து அந்த எந்த அடையாளமும் வேண்டாம், நமக்காக ஜீவனை கொடுக்கறது யாருமே வரமாட்டாங்க. எத்தனை அன்பு இருந்தாலும் உயிரை கொடுக்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை வந்து மீட்டெடுத்ததே வந்து மரித்து ஜீவனோட எழும்பி நம்மளை வந்து ஜீவனோட எழுப்பதுக்கு வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்மளை வந்து அழைச்சிருக்காரு. அதனால் அவருக்கு அந்த ஜீவனை கொடுத்ததுக்கு முன் வந்து நம்மளை வந்து அவருக்கு பிள்ளையாக மாற்றிருக்காரு. அந்த பெரிய சிலாக்கியம் அடையாளம், அதுதான் முதல் அடையாளம், ஜீவனை கொடுத்துருக்காரு. 2வது பார்த்தீங்கன்னா சிலுவையின் மரணத்தின் மூலமாக நம்மளை ஆடுகளாகி நம்மளை ரட்சிப்பை தந்திருக்காரு. இந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் வந்து சிலுவை மரணத்தின் மூலமாக தான் நமக்கு தந்திருக்காரு. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நல்ல மேய்ப்பன் நமக்கு ஆண்டவர் தான், நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. நமக்காக ஜீவனை கொடுத்த மாத்திரம் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம அவருடைய பிள்ளையாக மாறுறதுக்கு நமக்கு செய்யணும். அதனால நாம் என்ன செய்யணும்னா நல்ல மேய்ப்பனாக இருக்கும். நல்ல மேய்ப்பன் நமக்கு அவர் பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், எல்லாமே நமக்கு அவர் தான், அவர் மாத்திரம்தான். இப்போ நல்ல மேய்ப்பனுங்கிறதா நீங்கள் யோவான் 10:11 படிக்கலாம். பெரிய மேய்ப்பனுங்கிறது எபிரேயர் 13:20 படிக்கலாம். பிரதான மேய்ப்பனுங்கிறது 1 பேதுரு 5:4 நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மேய்ப்பனுங்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்குது பாருங்கள். அப்போ அவர் வந்து பெரிய மேய்ப்பன்,
பிரதான மேய்ப்பன், எல்லாமே அவர் தான். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்புறம் எபிரேயர் 13:20 நம்ம பார்க்கும்போது நித்திய உடன்படிக்கையில் இரத்தத்தினாலே அவர் நம்மளை பெரிய மேய்ப்பனாக இருக்கார். அவர் நமக்கு பெரிய மேய்ப்பனாக எவ்வளோ பெரிய மேய்ப்பனாக இருக்காருன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சா தான் தெரியும். அதை நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்காரு ரத்தத்தினால. அப்போ அந்த பெரிய மேய்ப்பருக்கு நாம் சொந்தக்கார பிள்ளையாக இருக்கோமா அன்றைக்கி, அதை தான் நம்ம இன்றைக்கி தீர்மானிக்கணும். அவர் நமக்கு உதவி செய்யணும். அவர் பெரிய மேய்ப்பனா எனக்கு இருங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால நான் என்னை உடன்படிக்கையின் மூலமாக ரத்தத்தினால என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும். அப்போ பிரதான மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது பேதுரு சொல்லும்பொழுது 1-4 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5 1-4 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியத்தை நீங்கள் படிக்கலாம். அவர் பிரதான மேய்ப்பன் சொல்லி அவர் பேதுரு எப்பவுமே எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கி, ஏன்னா அவர் எப்பவுமே பதில் சொல்கிறதுல என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் பார்த்தீங்களா. அதனால் அந்த பதில் சொல்கிறதுனால அவர் எந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் எந்த இது சொன்னாலும் சரி, அதில் ஆண்டவருடைய வசனம் எவ்வளோ ஆழமாக சொல்ல முடியுமோ அதை சொல்லி தந்து அதுக்கு அர்த்தத்தையும் நமக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லுவார். அப்போ 5ஆவதுல முதலாவதே பார்த்திங்கன்னா, உங்களில் மூப்பரும் உடல் மூப்பரும் கிறிஸ்துவ பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமை பயங்கர பங்காளிமாக இருக்கிற நான் புத்தி சொல்கிறேன் என்னவென்றால், அப்படி புத்தி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ மூப்பர்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுதும் பார்த்திங்கன்னாக்கி இந்த பிரதான ஆசாரியர் எப்படி இருக்கார், நமக்கு பிரதான ஆசாரியர் அவர் தான். இப்போ எத்தனை ஆசாரியர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் பிரதான ஆசாரியர் நமக்கு அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அந்த திரைச்சேலைக்குள்ளே பிரதான ஆசாரியர் மாத்திரம் போய் வருஷத்துக்கு ஒருக்கா போகிறத திரையை கிழித்து நம்மளை அவரோட ஒப்புரவாக்கி அவரோட கூட பேசுறதுக்கு ஒரு பெரிய சாக்கியத்தை நமக்கு தந்திருக்காரு. இந்த திரையாக இருந்த திரைச்சேலைக்குள்ளே தான் நம்ம இருந்த ஒரு காரியத்தை நமக்கு வெளியரங்கமாக்கி அவரோடு கூட பேசுறதுக்கு ஒரு சிலாக்கியத்தை தந்திருக்கிறதுனால அவர் சொல்கிறார் பாருங்கள், உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமாகவும் ஆதாயத்துக்காகவும் அல்ல, உற்சாக மனதோடும் அந்த மேய்ப்பரை பற்றி சொல்கிறாரு. நீ எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறது பார்க்கணும். போய் சபைக்கு மாத்திரம் இல்லை, இது நமக்கும் தான், எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். நம்ம பணத்துக்காண்டி மற்ற கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகள் அல்ல, மந்தையும் மாதிரிகளாகவும் கண்காணிப்பாகவும் செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை நம்ம படிக்கும். ஏன்னா அவர் மேய்ப்பர் நமக்கு என்ன தரதுக்கு என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஏதோ கிடைக்கும் அதுக்காண்டி தான் நம்ம இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி போகிறத அவர் இங்கே சொல்கிறார் பாருங்கள். அப்படி நீங்கள் ஆதாயத்துக்காண்டி நீங்கள் வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு, நமக்கு பிரதான ஆசாரியராக இருந்து நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சுருக்காருங்க. அந்த காரியத்தை சிலுவை மரணத்தின் மூலமாக செஞ்சுருக்க காரியங்களுக்காக மாத்திரம்தான் அந்த கிரீடத்தை பெறுவீங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. நீங்கள் இந்த வேலையை செய்யும் பொழுது நான் ஆசாரிய வேலை பார்க்கேன், இல்லாட்டா நான் ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறது ஏதோ நமக்கு ஏதோ கிடைக்குங்கிறதுக்காக நம்ம போகவே கூடாது. ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று போகும்பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கனால அவர் நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்கனால பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை வழி நடத்தக்கூடிய தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறதுனால நம்மளை நடத்துவார். நல்ல மேய்ப்பனாக நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனுக்கு நம்ம இந்த நல்ல அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். அவர் நல்ல மேய்ப்பர். அவர் மாத்திரம்தான் நம்மளை நடத்தணும். அவர் மரணத்தின் மூலமாக நம்மளை பிள்ளையாக மாற்றியிருக்காரு, ரட்சிப்பை தந்திருக்காரு. அதன் மூலமாக நாம் என்ன செய்யணுங்கிறத பேதுரு சொன்னது மாதிரி நம்ம ஆண்டவருக்குன்னு என்ன செய்யணும்னு அவர் சொல்கிறாரோ, அவர் நம்மளை எப்படி கற்றுத்தந்து எப்படி நடத்தணும்னு அவர் வச்சுருக்காரோ அதுக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குறைபாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கலாம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்துறதை நம்ம உணர முடியும். உணர்த்தி நம்மளை நடத்துறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். நல்ல மேய்ப்பர் பிரதான ஆசாரியர் அவர் தான். பிரதான மேய்ப்பர் அவர் தான். பெரிய மேய்ப்பர் அவர் தான். அதுக்கு நம்ம அர்ப்பணித்து இந்த நாட்களை ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை நம்ம உணர முடியும். அதனால் மேய்ப்பர் அப்படிங்கும்போது நல்ல மேய்ப்பருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் நல்ல மேய்ப்பர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக வந்தார், நம்மளை மீட்க வந்தார்னு சொல்லி இதை அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், இயேசு உன்னை காண்கிறார், கண்ணீர்
நீ ஆள வேண்டாம், ஆள வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், உன்னை ஆள வேண்டாம், நீ ஆள வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். ஆம் தகப்பனே, நன்றி செலுத்துகிற சுவாமி. இப்படி பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து நல்ல மேய்ப்பனாய் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்து வழிநடத்துகிற தெய்வமாக இருக்குங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த தகுதியும் இல்லாத பொழுது எங்களை தெரிந்து கொண்டீங்களே, எங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்படி பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி பிரதான மேய்ப்பராய் தகப்பனே ஸ்தோத்திரம், பெரிய மேய்ப்பராய் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கீங்களே, நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களை நடத்தி செல்கிற தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நடத்தி செல்கிற பாதைகளுக்காய் நன்றி. எத்தனை ஆண்டவரே விரோதத்தினால் நாங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டாலும் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிற நல்ல கரம் உண்டு. இந்த கரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை பரிசுத்த கூட்டங்களாய் மாற்ற வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கென்று ஆண்டவரை தடைபடுகிற எங்களுடைய வாழ்க்கையில தடைகளை நீக்கி தகப்பனே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்க திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நல்ல மேய்ப்பராக எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தரவுடைய கற்றுத்தந்து எங்களை வழிநடத்தமாக செபிக்கிற சுவாமி. உடைய வல்லமுள்ள பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும், சுகப்படுத்தட்டும். காயப்பட்ட கரத்தினால் எங்களை சுகப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா செவி. எங்களுடைய குறைகளை எங்களுடைய குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் செய்யாதபடி எங்களை பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பராக இருக்கீங்க உங்கள் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற சுவாமி. அன்றைக்கு எபினேசராய் உதவி செய்த தேவன் இன்றைக்கு எங்களுக்கும் உதவி செய்து எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள கரம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். எங்களுடைய பலவீனத்திலே பலன் பூர்ணமாக விளங்கும்படி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா தோல்வியின் காலங்களும் முடிவு செய்ய அந்த சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தீரே சுவாமி. அதுபோல் நாங்களும் ஜெயிக்கத்தக்கதான கிருபையை நாட்களை ஊற்றி வழிநடத்தமா ஜெபிக்க எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே நீ நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன தேவையோடு இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்க என் தேவன் நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர் என்று நாங்கள் இந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களை ஜெபித்து ஆசீர்வாதத்தை சொந்தத்துக்குள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் மாமனுடைய சமத்திலே வருமாறு எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.